Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பையோ செல்லோ வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதான் ப்ராஃபிட்டை கொடுக்கும், அதான் நாலேஜையும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்ட்லி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து 25K அக்கௌண்ட் வந்து எடுத்தேன். அது பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி தான். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. நீங்கள் ஸ்கேல்ப்பு பண்ணுறீங்க, இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்விங்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்றது எஸ்எம்சி தான். ஓகேங்களா? வேறு அதுக்குன்னு எந்த ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது எஸ்எம்சி. ஓகேங்களா? அது நீங்கள் 1 மினிட்ல பண்ணால் ஸ்கேல்ப்பு, இன்ட்ராடே அப்படின்றது ஒரு டெசிஷனல்ஸில் இந்த மாதிரி நம்ம பண்ணால் அது இன்ட்ராடே. பொசிஷன் அப்படின்றது நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன். ஓவர் பொசிஷன் ஹோல்டு பண்ணுவேன். ஓவர் பொசிஷன் ஹோல்டு பண்ணால் நமக்கு பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு என்ட்ரிக்கு 1 வீக்கு கூட வெயிட் பண்ணுவேன். அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 1 வீக் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். பட் அதோட ப்ராஃபிட்ஸ் வந்து $2,000, $3,000, $4,000, $6,000 கூட நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ சின்ன ஒரு கேபிட்டலுக்கு, ஸோ சின்ன ஒரு லாட்டுக்கே வந்து எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ரியல் அக்கௌண்ட்டு நான் ஷோ பண்ண மாட்டேன். இது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இது வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா €1 ஒரு பை வந்து போட்டிருக்கேன். இது லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகலாம். ஓகேங்களா? லாஸ் ஆனால் அது லாஸ், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அடுத்தடுத்து பை வந்து எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரிகர் பண்ணல, கொஞ்சம் கிட்ட இருக்கான். ஓகே. இது இப்போ இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது 50-50 சான்சஸ் இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். லாஸ் ஆனால் லாஸ் ஆகிட்டு போகுது, அடுத்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் ஃபேஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது ஃபண்டட் அக்கௌண்ட் ஃபேஸ் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ட்ரேட் வந்து பண்ணியிருக்கோம். சைன்இன் பண்ணுறேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 25K அக்கௌண்ட். ஓகேங்களா? 25,000 அக்கௌண்ட். இதில் வந்து நம்ம 8% வந்து இது எடுக்கணும், ப்ராஃபிட் டார்கெட் வந்து எடுக்கணும். ஸோ 8% எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பாஸ் ஆயிரும். அப்போ 8% அப்படின்றது $2,000 வந்து நம்ம எடுக்கணும். ஓகே. இதில் வந்து பாருங்கள், EURUSD ஃபஸ்ட்டு ட்ரேடு 0.35. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேடு கிடைக்கல. அப்போது ட்ரேடு கிடைக்காதனால நான் அந்த டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு சின்ன சின்ன ட்ரேட்ஸ், குட்டி குட்டியாக ட்ரேட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா USDJPOவில் ஒரு $35 லாஸு, அப்புறம் USDJPO நெக்ஸ்ட்டு ஒரு $115 வந்து லாஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா USDJPOவில் $386 வந்து இது வந்து ரன்னிங் ப்ராஃபிட்டில் நான் கட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 171. இந்த மாதிரி லாஸஸ்லாம் வருது. ஓகேங்களா? ஆனால் ப்ராஃபிட் அப்படின்றது பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ லாஸஸ் $171ன்றதும் பெரிய லாஸ் தான். இருந்தாலும் நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படின்றது பெருசாக இருக்கணும். ஸோ இதில் EURUSD அண்ட் கோல்டோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1,266, 1,172 இது ரெண்டுமே ப்ராஃபிட்டு. பட் இந்த 2 ப்ராஃபிட்டும் ரன்னிங் ப்ராஃபிட்டில் நான் கட் பண்ணேன். பாஸ் ஆகிற அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ரன்னிங் ப்ராஃபிட்டில் நான் கட் பண்ணது. ஓகேங்களா? அதோட ப்ராஃபிட் லெவல் ரொம்ப பெருசு. ஸோ அது நமக்கு தேவையில்லை, பாஸ் ஆனால் போதும். ஸோ அதில் வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்தது. அது வந்து டிபி ஹிட் ஆகிருக்கு இந்த 2 ட்ரேடுமே. ஸோ ஹிட் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டலி அந்த 2 ட்ரேடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து $6,000. பட் இது பாஸ் ஆகிற லெவலுக்கு வந்தோடனே நான் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் அரௌண்ட் ஒரு 13 ட்ரேட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 13 ட்ரேடில் ஒரு 3 ட்ரேடு தான் எனக்கு டிபி வந்து ஹிட்டு. அப்போ 10 ட்ரேடு வந்து எஸ்எல். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 ட்ரேட்ஸ் வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போது 5 ட்ரேடு வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருக்கு.
3 ட்ரேடு வந்து எனக்கு டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அப்போது டிபின்றது நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிளான் வந்து போட்டிருக்கீங்க. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பிளான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரிக்கு வரணுன்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக வந்து நான் ஆக்சுவலி 2 டேஸாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இப்போ நான் போட்ட என்ட்ரிக்கு மார்க்கெட் வராமல் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா டோட்டலாக மேலே போயிட்டான். ஆனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டான். ஓகேங்களா? அதனால் இங்கே மேலே போகிறான்னு டக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த பை வந்து அடிச்சுட்டு போகவே கூடாது. அதில் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ வந்துட்டான். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஃபேஸ் 2 லாகின் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து அது வந்து ட்ரேடு கிடைக்கல, சும்மா ஒரு நாள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு 0.08 சும்மா நான் ட்ரேட் பண்ணது. அப்புறம் XAUSDயில் ஒரு ட்ரேட் போட்டேன், அது லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது XAUSDயில் எகைன் ஒரு பை வந்து போட்டேன், அது லாஸ் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா $727 வந்து ப்ராஃபிட்டு. அடுத்தது $700. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அவ்வளோதான் கிடைக்கல. நம்ம இந்த $700 அந்த நம்ம வந்து 5th டேலேயே வந்து பாஸ் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டேவும் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 12, 15. ஓகே, ஃபஸ்ட் டே வந்து நமக்கு ட்ரேடு கிடைக்கல. செகண்ட் டே ட்ரேடு கிடச்சிது. தேர்ட் டேவும் ட்ரேடு வந்து தேர்ட் டே கிடையாது. அந்த $10 $25 ஒரே நாள் தான். ஓகேங்களா? அப்போது ஒரே நாளில் 2 ட்ரேடு கிடச்சிது, ரெண்டுமே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே டேயில் XAUSD 12th டே தான். ஓகே, XAUSD அடுத்தது $700 வந்து சேம் XAUSDயில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் $700 நமக்கு வந்து அக்கௌண்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு 3 ட்ரேடும் அந்த டேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $1,250 பண்ணால் இந்த ஃபேஸ் வந்து பாஸு. ஸோ இது 5th டேலேயே நம்ம வந்து 4th டேலேயே நம்ம பாஸ் பண்ணிட்டோம். 3rd டேலேயே நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஓவரால். ஸோ இதில் $1,291 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி இதில் வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணி நம்ம வந்து பாஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது செகண்ட் ஃபேஸ். ஓகேங்களா? செகண்ட் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ரியல் அக்கௌண்ட் நல்லா பார்த்துக்குங்க. ரியல் அக்கௌண்ட் தானே பாருங்கள். ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு சர்வர் 2 ஆஸ் அ சர்வர் இந்தியா. ஓகேங்களா? இது வந்து ரியல் அக்கௌண்ட். ஃபேஸ் 1 பாஸு, ஃபேஸ் 2 பாஸு. இது வந்து ரியல். ஓகேங்களா? ஸோ ரியலில் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19th அக்கௌண்ட் வந்தது, ஜனவரி 2 இன்றைக்கி வரைக்கும் நான் போடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ட்ரேடு வந்து நமக்கு லாஸு. கண்டினியூஸாக 8 ட்ரேடு வந்து லாஸு. அதில் லாஸ்ட் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா $195 வந்து என்னோடய ரிஸ்க்குள்ளே அந்த லாஸ் கிடையாது. பட் லாஸ் ஆகிடுச்சு. என்னோடய ரிஸ்க்குள்ளே லாஸ் இல்லைனாலும் ஒரு பெரிய லாட் வந்து போட்டு லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த 8 ட்ரேடும் வந்து நான் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஒரே ஒரு டிபி தான். ஓகேங்களா? ஒரே ஒரு டிபி, பெரிய டிபி. பட் இந்த டிபியோட லாட் சைஸு நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு டிபி தான். ஒரு டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. $1,237 வந்து டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு வந்து அரௌண்ட் இப்போ வரைக்கும் $423 வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், லாஸ் ஆகுது அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. லாஸ்ன்றது சிம்பிள், ஒரு லாஸ் தான், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களோட லாஸ்ன்றது உங்களோட லாஸுக்குள்ளே இருக்கணும், உங்களோட பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து மூவ் ஆயிடலாம். ஓகேங்களா? சரி, லாஸ்ன்றது உங்களோட லாஸுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரியல் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரேடு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா EURUSD. இது வந்து ட்ரிகர் ஆகலை இன்னும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இது ட்ரிகர் பண்ணிவிட்டு டிபி வந்து ஹிட் பண்ணான் அப்படின்னா $5,200 சம்திங் இதில் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து கோல்டு இருக்குது, எல்லா கரன்சி பேர் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம்.
லாஸஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரேட் கூட லாஸ் ஆகலாம். ஓகேங்களா? லாஸஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும். எல்லாம் கவர் பண்ணி அக்கவுண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சிம்பிள் தான். பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. ரிஸ்க் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும் எல்லாமே. ஓகேங்களா? ஓவராலாக ஈஸியாக நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்காது. ஸோ சிம்பிள் நான் காட்டினேன். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். லாஸஸ் ஆனாலும் ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி வந்து காட்டினேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். அப்புறம் இப்போ யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓல்டு வீடியோஸ் எல்லாமே போய் சும்மா பாருங்கள். ஃபுல்லாக சும்மா போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே பார்த்து பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.